ஹாய் கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும் பிளான் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைண்டுக்கு வர லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஊட்டி தான் நாமளும் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த வீடியோவில் ஊட்டியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீல் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக டூரிஸ்ட்டாக வந்தாலும் சரி, இல்லை ரெகுலராக நீங்கள் ஊட்டிக்கு வரீங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஊட்டி பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. எந்த அளவு டீடைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊட்டியில் வந்து எங்கே ஸ்டே பண்ணலாம், எங்கே ஸ்டே பண்ணால் நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் எங்கே சாப்பிடலாம், என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் இங்கே ஃபேமஸாக இருக்கும், என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வீடியோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம், நீங்கள் சுற்றி பார்க்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த டைமுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போனால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ ஊட்டிக்கு போனாலும் கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போய்ட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நாம எப்படி அங்கே ஈஸியாக ரீச் பண்ணலாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஊட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. பொதுவாகவே வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க எல்லா ஏரியாவும் ரொம்ப அழகா இருக்கும். மிக மிக அழகா இருக்கிற இடம்னா கண்டிப்பாக அது ஊட்டி சொல்லலாம். ஏன்னா ஊட்டியில் அவ்வளோ அழகாக கொட்டு கிடைக்குன்னு சொல்லலாம். ரேண்டமாக நீங்கள் ரோட்டில் எந்த ஸ்பாட்டு போனாலும் போதும் அதுவே அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பாட்டு தான் போக நீடே இருக்காது. நீங்கள் ஊட்டிக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்தால் டேரெக்டாக பஸ்ஸில் வந்துடலாம். நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து நீங்கள் ஆம்னி பஸ்ஸில் வர மாதிரி இருந்தாலும் வரலாம், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் வரீங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையமோ இல்லை கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் பஸ் இருக்கு. நீங்கள் எந்த ஊருங்கிறத பொறுத்து நீங்க மேட்டுப்பாளையமோ இல்லை கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து ஊட்டிக்கு கவர்மெண்ட் பஸ்ல ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். நீங்க ஆம்னி பஸ்ல வர மாதிரி இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில இருந்து மேஜர் ஆஃப் சிட்டிஸ்ல இருந்து டேரக்டா ஆம்னி பஸ் இருக்கு, எஸ்சிடிசி இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் நீங்க ட்ரெயின்ல வரணும் பிளான் பண்ணீங்கன்னா சவுத் இந்தியாவிலே நீங்க ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயின்ல வரணும் ஊட்டி தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஏன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டிக்கு டாய் ட்ரெயின் இருக்கு. இந்த ட்ரெயின்ல வரதே ரொம்ப ஒரு கிரேஸான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காது, நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. பட் இதுலயே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. இன்கேஸ் மேட்டுப்பாளையம் டு ஊட்டிக்கு உங்களுக்கு டாய் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலாம், குன்னூர் டு ஊட்டிக்கு ஈஸியாக நீங்க டிராவல் பண்ணலாம். நாங்களுமே அந்த மாதிரி டிராவல் பண்ணி தான் அது எப்படிங்கிறது வீடியோவில் சொல்றேன். சேம் டைம் ஊட்டிக்கு வர மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். நீங்க கார்லயோ பைக்லயோ வர மாதிரி கட்டாயம் இ பாஸ் எடுத்துக்கணும். சேம் டைம் ஊட்டியில பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அலோடு இல்ல. நீங்க புதுசா ஊட்டிக்கு வரீங்க, ரீசெண்ட் டேஸ்ல வரலனா 1 லிட்டர் பாட்டில் ஊட்டியில எங்கேயும் கிடைக்காது. மினிமம் 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் கிடைக்கும். இல்ல நீங்க ஒன் டைம் யூஸபிள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாம நீங்க வீட்டுக்கோ இல்ல காலேஜுக்கோ கொண்டு போற வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனீங்கன்னா அங்கங்க வாட்டர் ஏடிஎம் இருக்கும், அங்க வாட்டர் ரீஃபில் பண்ணிக்கலாம். தென் வேற எந்த வகையான கேரி பேக்ஸோ பிளாஸ்டிக் பொருட்களும் ஊட்டியில பெருசா எதுவுமே இருக்காது. ஒன்லி வந்து துணி பை தான் கிடைக்கும். சோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க ஊட்டிக்கு டிராவல் பண்ணுங்க. பட் ஊட்டி வந்துட்டு தனக்குள்ள இருக்கிற அழகா மேலும் மேலும் மெழுகேத்திட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்தை அவாய்ட் பண்றதுனால நீங்க ஊட்டிக்கு சுத்தி பார்க்கணும் முடிவு பண்ணீங்கன்னா முக்கியமா ஒரு நல்ல ஸ்டே தேவைப்படும். அந்த ஸ்டே நீங்க எங்க ஸ்டே பண்றீங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இன்டீரியர்ல ஸ்டே புக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் மெயின் லொகேஷனுக்கும் உங்க ஸ்டேக்கும் போறதுக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை நீங்க கன்சிடர் பண்ணி புக் பண்ணுங்க. இதனால தான் நாங்க ஒரு மெயின் லொகேஷன்ல புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இவங்களோட ஸ்டேல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி தான் இந்த வரைக்கும் நாங்க ஃபோன் பண்ணி அவங்களை கேட்டிருந்தோம். அவங்களோட ஸ்டே எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஊட்டிக்கும் குன்னூருக்கும் இன்பிட்வீன்ல நான் மெயின் ரோட் நியரே லொகேட்டா இருக்கு. பட் மெயின் ரோட்ல இருக்கவங்க எந்த ஒரு ஃபீலுமே கிடைக்காத ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும். சேம் டைம் ஒரு 4 மெம்பர்ஸ் போயிருந்தோம். 4 மெம்பர்ஸ் சேர்த்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டேல நம்ம தேவையான ஃபுட் சமைச்சு கொடுத்துறாங்க. தென் நைட்ல கேம்ப் ஃபயர் கொடுத்துருவாங்க. மார்னிங் ஈவினிங் டீ காஃபி வேணாலும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மெயின் ரோட் நியரே இந்த அளவுக்கு ஒரு அழகான ஸ்டே அது இந்த பட்ஜெட்ல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது சேம் டைம் இந்த ரூம்ல தேவையான எல்லா ஃபெசிலிட்டி அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல் வேணா ஸ்கிரீன்ல இருக்கு, சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஒன் செக் பண்ணி பாருங்க. நாங்க இந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். தென் இந்த ரூம்ல நீங்க ஸ்டே பண்ணவே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வியூஸ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு இந்த வீடியோ கிளிப்ஸ்ல பாருங்க. நான் வீடியோல முன்னாடியே சொன்ன மாதிரி குன்னூர் டு ஊட்டிக்கு நீங்க டாய் ட்ரெயின்ல ஈஸியா நீங்க டிராவல் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணா டோட்டலா ஒரு 4 டைம்ஸ் லோக்கல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது குன்னூர் டு ஊட்டி, ஊட்டி டு குன்னூர் சொல்லிட்டு இந்த ஏதாவது டைம்ல உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்க டைம்ல அந்த ரயில் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க அங்கே வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜென்ரல் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு ஈஸியா நீங்க குன்னூர் டு ஊட்டியோ இல்லை ஊட்டி டு குன்னூரோ நீங்க டிராவல் பண்ண முடியும். இந்த டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க 2 சைடான பாக்குற வியூவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வந்துட்டு ஊட்டிக்கு வர மாதிரி இருந்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டா ட்ரை பண்ணிருங்க. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி தான் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா
மாதிரி இருக்கும். ஊட்டி டு குன்னூரோ, குன்னூர் டு ஊட்டியோ நீங்க ஈஸியா டிக்கெட் எடுத்துட முடியும். நாங்க சேம் டைம் நாங்க போனப்ப பாத்தீங்கன்னா அந்த குன்னூர் ஸ்டேஷனே இப்படி பூத்து குலுங்கி பாக்குறதுக்கு ப்ளூவா வேற லெவல்ல இருந்துன்னு சொல்லலாம். அந்த சீன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தென் ஊட்டியோட சைட் சீயிங் பிளேஸ் பத்தி சொல்லணும்னா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 5 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய மெயினான சைட் சீயிங் பிளேஸ். தென் ஊட்டில இருந்து கூடலூர் போறவள்ள இருக்கிற சைட் சீயிங் பிளேஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோத்தகிரி அந்த கொடநாடுல இருக்கிற சைட் சீயிங் பிளேஸ். இன்னொன்னு குன்னூர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவிலாஞ்சி அந்த கிண்ணக்குறையில இருக்கிற பிளேசஸ் பிரிக்கலாம். இந்த மாதிரி டோட்டல் ஒரு 5 கேட்டகரியில நம்ம லொகேஷன்ஸை பிரிக்க முடியும். நாங்க இந்த ட்ரிப்ல மெயினா என்ன பிளேஸ் பார்த்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்குன்னு போனாலே ஒரு காமனா எல்லாரும் போனா என்னென்ன பிளேஸ் பார்ப்போமோ அந்த பிளேஸ் தான் பார்த்திருந்தோம். நாங்க சொல்ற வழியில நீங்க ஊட்டி சுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ நாம சொல்லக்கூடிய சைட் சீயிங் பிளேஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியா நீங்க ஆட்டோல ரீச் பண்ணிட முடியும். நாங்க வந்து 2 டேஸ்ல என்ன பிளேஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம். பட் நீங்க ஒரு காமன் ஆடியன்ஸா போயிருக்கீங்கன்னா நீங்க மினிமம் 2 பிளேஸ் மேக்ஸிமம் 4 பிளேஸ் வரைக்கும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்க அதிகமா ரெஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நீங்க மேக்ஸிமம் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்க கேப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கேப்ல டிராவல் பண்ணது காஸ்ட் வைஸ் எந்த பிரச்சனை நீங்க கேப் புக் பண்ணி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதர்வைஸ் ஊட்டில டவுன்ல இருக்கிற மேஜரான சைட் சீயிங் பிளேஸ்க்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆட்டோல நீங்க 3 பேர் வரைக்கும் டிராவல் பண்ண 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள சார்ஜ் பண்ணுவாங்க. சோ நீங்க அப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்க ஆட்டோல டிராவல் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா காசு கட்டிங் ஆகும். சேம் டைம் எந்த இடத்துலயும் பார்க்கிங் டிக்கெட்டும் பே பண்ற மாதிரி இருக்காது. இப்போ நாம சொல்லக்கூடிய மேஜரா பிளேசஸ் எல்லாமே வந்து நீங்க ஆட்டோல டிராவல் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் சொல்ற 2 பிளேஸ்க்கு மட்டும் ஆட்டோ போகாது. ஃபர்ஸ்ட் நாங்க எந்த இடத்துக்கு போயிருந்தோம்னு பாத்தீங்கன்னா கூடலூர் போற வழியில இருக்கக்கூடிய பைகாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். ஃபால்ஸோட என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா 40 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இன்கேஸ் நீங்க ஃபுல்லா நீங்க நடந்து போறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 40 ரூபாய் மட்டும் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு டு த கோர் வரைக்கும் போய் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இன்கேஸ் நீங்க நடக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேட்டரி வெஹிக்கிள் நீங்க ஹையர் பண்ணிக்க முடியும். ஒரு ஆளுக்கு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க 1 வேக்கு. நாங்க பேட்டரி வெஹிக்கிள் தான் போயிருந்தோம். தென் ரொம்ப தூரம் இருக்கும் நினைச்சு பேட்டரி வெஹிக்கிள் போயிருந்தோம். பட் அவ்வளவு தூரம் இல்லை, நீங்க நடந்தே போயிடலாம். தென் அங்க போயிட்டு எங்களை என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு அங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. அங்க நிறைய பேர் விளையாண்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சோ நான் கீழே இறங்கி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டோம். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 300 to 400 மீட்டர் கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது, நீங்க ஈஸியாவே போயிடலாம். அங்க போயிட்டு இந்த மாதிரி அழகான சீன்ஸ் தான் நீங்க பாப்பீங்க. இந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்ணாத ஆளே கிடையாது. வந்தவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 10 போட்டோ வச்சு எடுத்திருப்பாங்க. சோ அந்த வேலையை நாங்களும் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து நாங்க போனது பைகாரா டேம். நாங்க போனப்ப மெயின்டெனன்ஸ் காரணமா டேமை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. தென் அதுக்கடுத்து நாங்க போனது ஃபைன் ஃபாரஸ்ட். ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இதுக்கு மேலே சொல்ற எல்லா லொகேஷனுக்கும் நீங்க ஆட்டோல ரீச் பண்ணிட முடியும். நாங்களும் ஒரு சில லொகேஷனுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண ஆட்டோ தான் சூஸ் பண்ணிருந்தோம். ஏன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டியோ டிராஃபிக்கோ இது மாதிரி எதுலையும் சிக்க தேவையில்லை, நீங்க ஈஸியாவே டிராவல் பண்ணிட முடியும். ஃபைன் ஃபாரஸ்ட் பொறுத்தளவு பர் பர்சனுக்கு 40 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. உள்ள போனா ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஃபைன் ஃபாரஸ்ட்ல நீங்க ஊட்டிலையோ இல்ல வேற ஏதாவது லொகேஷன் போனா என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ அதோட அழகா இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சேம் டைம் இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் பேக் சைடுல ஒரு லேக் இருக்கும். இந்த லேக்ல ஆர்ட் சைடு பண்ணலாம். தென் சீனிக்கான பிளேஸ்ல நீங்க போட்டோ ஷூட்லாம் பண்ண முடியும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபைன் ஃபாரஸ்ட் போனா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். சேம் டைம் அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தோம். ஷூட்டிங் ஸ்பாட் 40 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்க போனப்போ சம்மர்னால கிரீனிஸான வியூ பார்க்க முடியல, கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அங்கே ஸ்கிப் பண்ணி அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொடானிக்கால் வந்திருந்தோம். பொடானிக்கால் பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஃபார் பர்சனுக்கு நீங்க 100 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க உள்ள போனா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமும் மேக்ஸிமம் 4 to 5 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய கார்டன், அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கும். இவ்வளவு வகையான செடிகள் இருக்கா நீங்க பார்த்தா ஆச்சரியம் வர அளவுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் அங்க சம் ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். தென் அங்க இருக்க இந்த கிராஸ் லேண்ட்ல நீங்க படுத்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நல்லா டைம் என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தெரியாது. குறைஞ்சபட்சம் சாலா நீங்க 4 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. தென் பொடானிக்கால் முடிச்சுட்டு அடுத்து நாங்க போட்டிங் போயிருந்தோம். போட்டிங் பொறுத்த அளவுக்கு நீங்க என்ட்ரி டிக்கெட் 25 ரூபீஸ் பே பண்ணும். தென் அதுக்கு அடுத்தது நீங்க என்ன போட் சூஸ் பண்றீங்க, அது எத்தனை பேர் போறீங்கன்னு பொறுத்து பிரைஸ் வேரி ஆகும். போட்டிங்க்கு என்ட்ரி டிக்கெட் மட்டும் 25 ரூபீஸ். அதுக்கு மேலே நீங்க என்ன போட் சூஸ் பண்ணி அதை பொறுத்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நாங்களும் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச போட்டை கொஞ்ச ப்ளே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்க வெளியே வந்துட்டோம். போட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்க சாலிடா ½ ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை பிளான் பண்ணி நீங்க போய்க்கலாம். அதுக்கடுத்து நாங்க போனது ரோஸ் பார்க். ரோஸ் பார்க் நாங்க போனப்போ ரொம்ப கிராண்டான பூக்கள் இல்ல, மேபி சீசன் வரனால அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயுமே வந்து நாங்க என்ட்ரி டிக்கெட் பே பண்ணிட்டு உள்ள போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கடுத்து நாங்க போனதான் கர்நாடகா பார்க். கர்நாடகா பார்க் பொறுத்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கும் என்ட்ரி டிக்கெட் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. பட் அங்க இல்லாத விஷயமே இல்ல. ஒரு சைடு பார்த்தா ஒரு டேம் மாதிரி அந்த புள்ளிலே செதுக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு சைடு ஏகப்பட்ட மீன்கள் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா அங்க கலர் ட்ரெஸ் கொடுத்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு உள்ள போனா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சு. நாங்க காஷ்மீர்ல இருக்குமா இல்ல ஊட்டில தான் இருக்குமா எங்களுக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பூ இருந்துச்சு. அந்த பூலாம் பார்த்துட்டு ஆசையா வெளியே வந்தா டக்குனு அந்த பார்க்குள்ள பைசன் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அந்த இடமே பதட்டமாயிருச்சு. ஸோ அங்க இருக்கிற ஸ்டாஃப்னா ரொம்ப துரிதமா செயல்பட்டு அங்க இருக்கிற பைசன்ஸ் அப்புறப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹெலிகாப்டர் கிளம்பி போகுது. இது என்ன ஹெலிகாப்டர் எனக்கு ப்ராப்பரா தெரியல. பட் பைசன் அதனால பைசன் நோட் போடுறதா ஹெலிகாப்டர் நோட் போடுறதா தெரியாம நாங்க ரெண்டுத்தையும் பாதி தான் கவர் பண்ணணும். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொட்டப்பட்டா பீக் இருக்கு. தொட்டப்பட்டா பீக் வரைக்கும் ஊட்டியிலே ஒரு டாப்பஸ்ட் பீக்னா தொட்டப்பட்டா பீக் சொல்லலாம். அங்க போயிட்டு 360 அழகான வியூ இருக்கும். சூசைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்க அங்கேயும் போயிருந்தோம். அங்கேயும் நீங்க மஸ்டா போலாம். ஏன்னா அங்க இருக்கல என்ட்ரி டிக்கெட் விலை கம்மி. அங்க போய் சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணோம். ரிட்டர்ன் வர வழியில பார்த்தா நிறைய கடைகள் இருக்கும். நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்து நாங்க போனது டீ ஃபேக்டரி. டீ ஃபேக்டரி பொறுத்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு போறீங்க இல்ல டீ ஃபேக்டரி வரைக்கும் போலாம், மஸ்டா விசிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டீ லீஃப்ல இருந்து டீ பவுடரா எப்படி மாறுதுன்னு நீங்க டீடைலா பார்க்க முடியும். சேம் டைம் அந்த டீ தோட டேரக்டா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும். அங்க உங்களுக்கு சாம்பிள் டீயுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கான என்ட்ரி டிக்கெட் வெறும்
10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க பேர்ட்ஸ் பார்க் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ஊட்டி டவுனுக்குள்ளே இருக்கு. நீங்க ஊட்டி டவுனை மட்டுமே பொறுமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது ஊட்டி டவுன்ல இருக்கிற லொகேஷன்ஸ் மட்டும் பொறுமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 days டைம் எடுத்துக்கும். தென் இது இல்லாம குன்னூர்ல பாத்தீங்கன்னா குன்னூர்ல சிம்ஸ் பார்க் இருக்கு, அங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, லேம்ப் ராக் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தென் நீங்க அவிலாஞ்சி சைடு போனா அவிலாஞ்சி லேக் இருக்கு, அங்க இருக்க எக்கோ டூரிசம் ஸ்பாட்ல ட்ரக்கிங் போக முடியும், ஜீப் சஃபாரி போக முடியும். தென் இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கு. தென் கோட்டகிரி போனீங்கன்னா அங்க ஒரு செட் ஆஃப் பிளேசஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஊட்டியில போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 நாளைக்கு தேவைப்படும். நீங்க 90% பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண. நாங்க 2 days தான் இருந்தோம். 2 daysல நாம சொன்ன பிளேஸ் தான் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். ஒரு காமன் ஆடியன்ஸா போனா இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மேபி அரிபரியா போனா இதோட சேர்த்து கவர் பண்ணலாம். பட் அரிபரியா போறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தென் நாங்க ஊட்டியில நிறைய இடத்துல ஃபுட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த ஃபுட்ஸ் எது நல்லா இருந்ததுன்னு அது மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். நாங்க ஃபர்ஸ்ட் குன்னூர்ல ட்ரை பண்ணிருந்தோம். ராமகிருஷ்ணா மெஸ்ல ஃபுட் ட்ரை பண்ணிருந்தோம் நைட் டைம்ல. ஆல்மோஸ்ட் நாங்க போறப்ப 10:30 ஆயிருந்துச்சு. மற்ற நிறைய ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷாப் மட்டும் ஓப்பன்ல இருந்தது. ஃபுட்டுமே ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாங்க. அது அங்க கொடுக்கக்கூடிய அந்த வெல்லிங்டன் புரோட்டா ஒரு ஃபேமஸான ஒரு புரோட்டா இருக்கு. அந்த புரோட்டா அல்டிமேட்னு சொல்லலாம். சூப்பரா இருந்தது. நாங்க சாப்பிட்ட எல்லா ஐட்டம்ஸும் சூடாகவும் இருந்தது, டேஸ்டாகவும் இருந்தது, எந்த பிரச்சனையும் பண்ணல. தென் அதுக்கு அடுத்து நாங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா யாத்மிகா கிச்சன் சொல்லிட்டு ஒரு புஷ்கார்ட்ல சாப்பிட்டுருந்தோம். இந்த இடத்துல வேற லெவல்னு சொல்லலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு ரேண்டமாக போயிருந்தோம். ஒரே ஒரு தாத்தா ஹாவன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னடா அப்படி இருக்குன்னு நினைச்சா பார்த்தா வேற லெவல். பிரைஸுமே அடிச்சு தூக்கிட்டாருன்னு சொல்லலாம். பிரைஸுமே ரொம்ப லோவா, டேஸ்ட்டுமே வேற லெவலில் கொடுத்துருந்தாரு. இந்த கடைக்கான லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன எல்லா லொகேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக இருக்கும். வந்து செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கு அடுத்து நீங்க மதியம் டைம்ல நைட் டைம்ல சாப்பிடணும். அப்பு மெஸ் இங்க இருக்கு. அப்பு மெஸ் பொறுத்த அளவுக்கு 100 ரூபா காம்போ ப்ரொவைட் பண்றாங்க. இந்த காம்போ கிட்டத்தட்ட 20 வகையான காம்போ மேல இருக்கு. எதை ஆர்டர் பண்ணாலும் 100 ரூபாயில தான் இருக்கும். 100 ரூபாய்க்கு நீங்க ஃபில்ஃபுல்லா சாப்பிட முடியும் ஒரு பர்சனால. தென் அதுக்கு அடுத்து நீங்க நல்லா கிளாஸா ஹாட் சாக்லேட் இல்ல ஊட்டியில் கிடைக்கக்கூடிய கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி ஊட்டிக்கே ஒரு இதான ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா போகக்கூடிய இடம் வந்து மோடிஸ் தான். கண்டிப்பா மோடிஸ் சாக்லேட்ஸ் பத்தி யாராவது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு நல்ல கடை, ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க கேட்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ் கிடைக்கும். நீங்க ஊட்டிக்கு போற மாதிரி தான் மஸ்ட் அந்த இடத்துக்கு போயிருங்க. காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் அவங்க கொடுக்குற குவான்டிட்டி அந்த காசு செம ஒர்த்தனே ஃபீல் ஆகும். நாங்களும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான டிஷ்லாம் சாப்பிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மோமோஸ் கடை இருந்தது. சிம்பிளாக தான் இருக்கு. நம்ம ஸ்வீட்டாக ஹாட் சாக்லேட் சாப்பிட்டோம். வேற ஏதாவது சூடாக சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நாங்கள் மோமோஸ் சாப்பிட்டோம். மோமோஸ் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த கடையோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது டீ. நிறைய பேர் ஊட்டிக்கு டீ குடிக்க போவாங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அசிஃபா டீ ஸ்டால் ஒரு டீ ஸ்டாப் இருக்கு. அங்கே டீ அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் நார்மல் டீயே சூப்பராக இருந்தது. அங்கே ஹர்பல் டீன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கு நைட் ஒரு 10:30 மணிக்கு போய் குடிச்சோம் பாருங்க. வேற லெவல். கிட்டத்தட்ட பிளாஸ்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. தென் ஊட்டியில் வேற என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய ஃபேமஸாக இருக்கும். ஊட்டியில் சோயான்னு சொல்லக்கூடிய அந்த மீல் மேக்கரை வந்துட்டு மஞ்சள் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த கிளைமேட்டுக்கு அது சூப்பராக சூடாகவே கிடைக்கும் நிறைய இடத்துல. அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஊட்டி வந்தாலே வர்க்கி தான். வர்க்கி பொறுத்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய கடைகளில் கிடைக்கும். ஊட்டியில் நிறைய பேக்கரி இருக்கு, குன்னூர் நிறைய பேக்கரி இருக்கு. பட் நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ஹோல்சேலில் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஊட்டியில் இருந்துட்டு டுவர்ட்ஸ் குன்னூர் போகிற வழியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நியரஸ்ட்ல அந்த லொகேஷன் இருக்கும். அந்த லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வர்க்கி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டேரக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்க முடியும். அங்கே தான் போய் நாங்கள் சுட சுட வர்க்கி வாங்கி சாப்பிட்டுருந்தோம். வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தோம். சூப்பராக இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 180 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பேக்கில் வாங்குற மாதிரி தான் 220 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல நீங்கள் வாங்கிங்க. டேஸ்ட் வைஸில் பெரிய டிஃபரன்ஸ் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருந்தது. தென் நான் தங்கி இந்த ரூம்க்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மெம்பர்ஸ் போகாமல் 3000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் பர்சனுக்கு 750 தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் நீங்கள் சிங்கிள் ரூம் எடுத்துட்டீங்க, கப்புள்ஸாக போகிற மாதிரி 1500 தான் ஆஃப் சீசனில் சார்ஜ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ரூம்ஸ் இங்கே சிங்கிள் ரூம் இருக்கு. அந்த ரூமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நாங்கள் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மசனங்குடி அந்த முதுமலை எக்ஸ்ப்ளோர் பிளான் பண்ணி நாங்கள் ஊட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது நான் 4 இயர்ஸ் முன்னாடி இவங்களோட காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த காட்டேஜ் வச்சு தான் இப்போ இவங்களை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். அந்த காட்டேஜில் ஸ்டே பண்ணலாம், அங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே போகும்போது மினிமம் 7 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 12 மெம்பர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஃபார் பர்சனுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 900-1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சன் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ராப்பராக அவங்களே வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போய் ஒரு காட்டேஜ் ஸ்டே பண்ணாலும் இவங்களுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சேம் டைம் ரூமுமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. ஊட்டியில் இந்த ப்ரைஸுக்கு இப்போ என்னால் ரூம் வந்து வேற எங்கேயும் செக் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் ஆன்லைன் நிறைய செக் பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக இவங்கள்ட்ட வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் ஊட்டி போகிற மாதிரி தான் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட இது இல்லாமல் இன்னும் 2 லொகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த கடைக்கு இருந்தாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நாங்கள் போனப்போ என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படிங்கிறது டீடைலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பீக் சீசனில் போய் தான் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். மற்றபடி அவங்க சர்வீஸ் எல்லாமே நாங்கள் 2 days ஸ்டே பண்ணியிருந்தது 2 ஸ்டேயுமே ரொம்ப ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.